அதே மாதிரி வந்து பென்டகனுடைய அந்த சார்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு அந்த அதிகாரி பேசுகிறார். நிருபர்களை சந்திக்கிறாங்க. நேற்று சந்திக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் போரை நிறுத்துறதுக்கு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவன் என்ன செய்யணும்? பேச்சுவார்த்தையா தொலைச்சிடும் அப்படிலாம் சொல்லணும். ஈரான் வந்தால் நாங்கள் தயாராக தான் இருக்கணும். இப்படி பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நான் தான் ஜெயிப்பேங்கிறவன் இப்படி சொல்லுவானா? பென்டகன்லேருந்து அஃபீஷியலாக செய்தியாளர் கூட்டி வச்சுட்டு கேட்குறாங்க. அவன் கேள்வி கேட்குறான், நீங்கள் போர் நிறுத்தத்துக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை தயாராக இருக்கலான்னு. ஈரான் வந்தாருன்னா நாங்கள் தயாராக தான் இருக்கணும்னு சொன்னால் யார் அதை சொல்லுவான்? எப்படியாவது முடிஞ்சால் தேவைன்னு பதறிட்டு இருக்கிறாங்க. டைரெக்டாக கேட்க முடியல. உலகத்துக்கு சொல்லும்போது அதை அடிச்சுட்டோம் இதை அடிச்சுட்டு பொய்யா பரப்பலாம். சில அடிக்கவும் செய்ய தான் செய்வாங்க. அதை வச்சுக்கிட்டு சொல்லுவானே தவிர அங்கே உள்ள ஆட்டம் பயங்கரமான ஆட்டம் கண்டிருக்காங்கன்னு விளங்குறது. அதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த இஸ்ரேலுக்கு வந்து ட்ரம்ப் ஒரு மெயில் அனுப்புகிறார். அந்த மெயிலும் பகிரங்கமாக இஸ்ரேலுக்கு அனுப்பின நெத்தன்யாவுக்கு அனுப்பின மெயில் வந்து பகிரங்கமாக வெளியிட்டாங்க. அந்த மெயில் என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஈரானில் வந்து உள்கட்டமைப்பை தாக்கக்கூடாது, இராணுவ இலக்கு தான் தாக்கணும் அப்படின்ட்டு ஒரு மெயில் அனுப்புகிறார். எப்போ நேற்று அனுப்புகிறார். அப்போ உள்கட்டமைப்பு எண்ணெயெல்லாம் கொண்டு போட்டாங்கல்ல, எண்ணெய் வயல்லாம், அதை நீ செய்யக்கூடாதுன்னு ஒரு மெயில் எழுதுறாரு. ஆனால் செஞ்சதை இவன் தான் செஞ்சான். செஞ்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அங்கே வந்து இவங்க பதிலடி கொடுத்தாங்கல்ல, அங்கே உள்ள மத்திய கிழக்கு உள்ள எல்லா எண்ணெய் வேலையும் அடித்த உடனே அவங்க கதறி போயிட்டாங்க. அரபு நாடுகள்லாம் நீங்கள் செஞ்ச வேலையினால எங்களை போட்டு படிக்கிறான், எண்ணெய் வயல்லாம் எரிச்சிக்கிட்டு இருக்கிறான்ற உடனே அதெல்லாம் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் அறிவுரை சொல்கிறார். எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற எப்படி செய்வான்? இப்போவுமே செய்யலாம் செஞ்சு விட்டு இல்லை எனக்கு சம்மந்தம் கிடையாதுப்பான். இந்த சின்ன பிள்ளையாக இருந்ததுக்கு என்ன செஞ்சிட்டான்? நான் செய்யலை, அவங்கள தாக்கிட்டாங்கிறான். 120 பேர் சாவடிச்சிடலான்னு கேட்கும்பொழுது நான் செய்யலைங்கிறான். அவங்க ஆதாரத்தை நிரூபிச்சிட்டாங்க. அதை தாக்கின ஏவுகணை டொமஹாக் ஏவுகணை. டொமஹாக் ஒன்றை மட்டும் தான் இருக்குது. ஈரான் அந்த ஏவுகணை கிடையாதுன்னு சொல்லி அந்த ஏவுகணையுடைய மாடலையை சொல்லி நீ தான் தாக்கி கொண்டிருக்கேங்கிறாங்க. செஞ்சுட்டு மாட்டிக்கிறமோ என்ன செய்யறான்னா மறுக்கிறான். இவன் இஸ்ரேல் பிரதமருக்கு இப்போ எண்ணெய் வயல் அடிப்போன்னு சொன்னது வந்து முதல் நாள் சொல்லிட்டு தான் செஞ்சான். நாளைக்கு கடுமையான பதிலடி இருக்குன்னு முதல் நாள் அறிவிச்சிட்டு தான் இந்த எண்ணெய் வேலை தாக்குனாங்க. இவன் தான் எல்லாம் செஞ்சது. இப்போ என்ன செய்யறாங்க? உலகத்துக்கு நாங்கள் அந்த எண்ணெய் எங்களுக்கு கிடையாது, இவர் நெத்தனியாவை செஞ்சு விட்டாரு அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டால், நெத்தனியாவுக்கு மெயில் அனுப்புறான். எப்படி நீங்கள் எண்ணெய் வேலை தாக்காது எதனால சொல்கிறான்னு கேட்டால், அங்கே அரபு நாட்டுக்காரமே கெஞ்சுறாங்க, நீ விட்டீங்கன்னா எண்ணெய் வேலை கம்பெனி அழிச்சு போடுவாங்க, எங்களுக்கு வாழ முடியாது, அதனால நீ என்ன செய்ய, இதை வந்து இனிமேல் தாக்காமல் இருக்கின்றவொன்னு என்ன செய்யறான்னு கேட்டால், நான் எனக்கு அது சம்மந்தம் இல்லைங்கிறான். இப்படிப்பட்ட ஃப்ராடு பித்தலாட்டுக்காரன் எத்தனை உள்ள இருக்காங்கன்னு பாருங்கள்.